ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/1/2024 7/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியில் கேது பகவானும், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கா, தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி வரலும் இந்த வாரம் போகிறார். இந்த வாரத்தினுடைய கோல்சாரங்கள் இதுதான். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். அஷ்டகா அணு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதங்களும் தேய்பிறை 8ஆம் நாள் 7, 8, 9 இந்த 3 நாட்களும், அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி அப்படின்ற இந்த 3 நாட்களில் 8ஆம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா. அன்றைக்கி ஸ்ரார்த்தம் பண்ணணும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு, அதாவது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது. ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதாவது ஒரு இதுவில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத போட்டிருக்கும். அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க. இந்த வாரத்தில் ஏகாதசி வருது. ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் 7ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள். வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது. இது தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி. இந்த பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும், விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதும், அதை தவிர எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும், ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், உடல்நலம் குன்றியவர்கள் இவாள்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு இந்த சுஜ்ஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும், அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும், அன்றைக்கி பெருமாளை போய் சேவிச்சுட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் தீர்த்தத்தை சாப்பிட்ணும். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே. ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோம் வேணால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதாக கணக்கு. பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சீனியர் சிட்டிசன்ஸு, அதை தவிர ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. உடல்நிலை கருதி சில அவர்களெல்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம், கும்பம், மேஷம், மீனம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கு திருமஞ்சனத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன். அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும், அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 1/1/2024 7/1/2024 வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு.
ஜென்மசனி முடிஞ்சுடுத்து, பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்திற்கு பிரச்சனை இருக்காது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது. போய் அதை அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க. தை மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணும்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் அதில் செட்பேக் இருக்கும். இந்த வாரம் இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5, 9க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் அதாவது 5ஆம் இடமும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அது அதாவது 11ஆம் இடத்துல இருக்கார், பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 9, 10 அதிபதிகள் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்ம அதிபதி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9, 10ஆம் அதிபதிகள் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பொது காரியங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தெரிந்த பொது காரியங்களுக்கு நீங்கள் அதிகமாக பைசா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் தர்மகர்ம அதிபதி யோகம்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலே தர்மகர்ம அதிபதி யோகமாக இருக்கும். அதனால் பொது காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார். 1/1/2024 7/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதனால் புதிய முயற்சி வேண்டாம். ஜாகிரதையாக யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து. யார் கூடயும் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. இந்த லூஸ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க, பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. 2ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5:15 மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. பார்ட்னர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். குரு பகவானால் பார்க்கப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த இரும்பு சம்பந்தமான மைனிங் சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. அதுவும் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி மதியம் வரலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. பொதுவாக பார்த்தீர்களேயானால் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம். நீங்கள் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.